ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ரகசியமாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான இட்லி பொடியை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த இட்லி பொடியை உங்கள் வீட்லேயே பர்ஃபெக்டாக செய்யணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இதோட ரகசியம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அதை பொன்னிறமாக, அதாவது நல்லா அந்த பருப்போட வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வறுக்கணும். வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட கருப்பு உளுந்து எடுத்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி, உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை புழுங்கரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மிளகும் எடுத்துக்கிறேன். இதோட மிளகு பார்த்திங்கன்னா உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக அந்த பருப்புகளோட வாசம் வீடெல்லாம் கமகமன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இட்லி பொடி ரொம்பவே மணமாக வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ கருப்பு உளுந்து வறுத்து எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன் 1/4 கப் அளவுக்கு. அதையும் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இட்லி பொடியோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதோட கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிய விடுறேன். கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை சின்ன பீஸஸாக கட் பண்ணி நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே கண்டிப்பாக இருக்கட்டும் அடுப்பு. 50 கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிட்டேன். தோலோடு தான் கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும், ரொம்பவே மணமாக இருக்கும். பூண்டு வறுக்கும் போதும் அந்த பெருங்காய கட்டிகளை நம்ம வறுக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரும் வீடு ஃபுல்லாக கம்மன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 15 பீசஸ் ட்ரை சில்லி சேர்த்துருக்கேன், இல்லைன்னா 20 சேர்க்கலாம். உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மிளகாட பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் வடித்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்று இருக்குது பேலன்ஸு, கருவேப்பிலையை அதே சேம் பேன் சேம் ஆயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு இருக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் பொடிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நைஸாக இல்லாமல் குறைன்னு இருந்தால் தான் இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நரன்னு இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஃபைன் பவுடராக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுல் லோடு பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா அரையாது, அங்கன பருப்புகள்லாம் நின்றுக்கும். நம்ம 2 பார்ட்ஸாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பார்ட்ஸாக சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக மணமான ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, அதே ஃப்ளேவர்லேயே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயோட நம்ம கலந்து சாப்பிட்டா ஒரு அட்டகாசமான ஒரு சுவையை தரும். ரொம்ப டேஸ்டான இந்த இட்லி பொடியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இட்லி பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஆப்பம், எந்தவித டிஃபன் வகைகளும் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடி ரொம்ப மணமான ஒரு இட்லி பொடியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வித்தியாசமான ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.